ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவியுடன் கூடிய தங்க நாணயம் வழங்கக்கூடிய விழா. ஆணைக்கிணக்கா இன்றைய தினம் நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் சிறுபான்மையர் உரிமை தினாவிழா ஒட்டி ஏழை பெண்களுக்கும் திருமண நிதி உதவி மற்றும் இதர நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த விழாவிற்கும் உறவை தந்து இந்த பயனாளிகளுக்கும் பயணங்களை வழங்கக்கூடிய நம்ம மாண்புமிகு நிதித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவகாசி கார்பரேஷனுடைய வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய விருதுநகர் நகரமன்ற செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மக்கள் பிரதிநிதிகளுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த நாள் முதற்கொண்டு சமுதாயத்தினுடைய பல்வேறு படிநிலைகளிலே இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள், சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அரசினுடைய சார்பிலே அதனுடைய உதவிகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள், உதவிக்கரம் வேண்டக்கூடியவர்கள் என்று அனைத்து தரப்பு மக்களுக்குமான அரசாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலான இந்த அரசு செயல்பட்டு வருவதை மிக நன்றாக நீங்கள் அறிவீர்கள். ஒரு சமுதாயம் வளர்ச்சி பெறுகிறது என்று சொன்னால் அந்த சமுதாயம் வளர்ச்சி என்பது அதில் நிறைவேற்றப்படக்கூடிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கக்கூடிய திட்டங்கள் மாத்திரமல்ல, அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் முன்னேறக்கூடிய திட்டங்களை உருவாக்குவதால் ஒரு ஆட்சிக்கு சிறப்பானதாக அமையும். பெரும்பான்மை சமுதாயங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதிகளும் அந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருந்து அதனுடைய வளர்ச்சிக்கு பாடுபடக்கூடிய சிறுபான்மை சமுதாயங்களும் அந்த வளர்ச்சியை பெற வேண்டும். அதுதான் ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சமுதாயமாக அப்போதுதான் நாம் வர முடியும். பாலங்கள் அமைக்கிறோம், பெரிய விமான நிலையங்கள் வருகிறது, மிகப்பெரிய திட்டங்கள் நிறைவேற்றுகிறோம். இதையெல்லாம் ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு மாற்றம் வருகிற போது அது மாத்திரமே ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றமாக அமைந்துவிட முடியாது. என்று சொல்லக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரசாங்கம் எந்த அளவிலே கைதூக்கி விடுகிறது, சமுதாயத்தில் சிறுபான்மை சமுதாயங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அந்த அரசு எந்த வகையிலே செயல்படுகிறது என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதுதான் அந்த சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான வளர்ச்சி வருகிறது. நீங்கள் ஜிஎஸ்டிபி, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஜிஎஸ்டிபியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி என்றைக்கும் இல்லாத வகையில் 16% வளர்ச்சியை நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சி தான் இன்றைக்கு பெற்றது. அது நமக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. அந்த குறியீட்டிலே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் சமுதாய நலத்திட்டங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மகளிர் உரிமை தொகையை வழங்குகிறோம். மகளிர் உரிமை தொகையாக 1000 ரூபாய் தருகிறோம். இன்றைக்கு 1,30,00,000 பேருக்கு நாம் அதிலே இன்றைக்கு மகளிர் உரிமை தொகை வழங்குகிறோம். மகளிர் இன்றைக்கு விடியல் பயணங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய பெண்கள் புதுமை பெண்களாக இன்றைக்கு படிக்கப் போகிறார்கள். இப்படி வரிசையாக நான் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இந்த திட்டங்கள் தான் நாம் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கக்கூடிய திட்டங்களாக இன்றைக்கு அமைந்திருக்கு. எனவே சமுதாயம் முன்னேற்ற வேண்டும், சமுதாய முன்னேற்ற திட்டங்கள் வர வேண்டும், பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள் வர வேண்டும். ஆக இரண்டும் வரக்கூடிய இந்த வளர்ச்சி தான் ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சியாக இருக்கும். அதில் மிக குறிப்பாக ஏழை எளியவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய காரியங்கள், நம்முடைய பல்வேறு கிறிஸ்தவ மகளிர் வந்திருக்கிறீர்கள், முஸ்லீம் இஸ்லாமிய சமுதாயத்தின் மகளிர் வந்திருக்கிறீர்கள் சொன்னால் அவர்களுக்கான அந்த மகளிர்களுக்கான சங்கங்கள், அதே மாதிரி உலமாக்களுக்கான நலத்திட்டங்கள், நம்முடைய உபதேசிகர்களுக்கான நலத்திட்டங்கள், நம்முடைய வீட்டு குழந்தைகள் படிக்கக்கூடிய நேஷனல் ஸ்காலர்ஷிப் என்பதை அது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய திட்டங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு செயலாற்றக்கூடிய இந்த ஒரு அற்புதமான முன்னெடுப்பு தான் இது. அன்றைக்கு நம்முடைய சிறுபான்மையினர் தின விழாவாக கொண்டாடப்படுவது உங்களுக்கான உரிமைகளை பெறக்கூடியதாக, உங்களுக்கான நலத்திட்டங்களை பெறக்கூடியதாக, இந்த சமுதாயத்தின் அங்கமாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களோடு இந்த அரசு இருந்து பயணிக்கிறது என்பதை உறுதி செய்யக்கூடிய விழாவாகவும் இந்த விழா நடந்திருக்கிறது. அந்த விழாவில் இந்த நலத்திட்ட உதவிகளை எல்லோருக்கும் வழங்கக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய இந்த விழாவிலே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நானும் நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து வரவேற்று
உங்களோடு கரம் கோர்த்து சமுதாய மறுமலர்ச்சிக்கு துணை நிற்போம். சிறுபான்மையினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு உங்களுடைய நலத்திட்டங்களை உரிய வகையிலே தரக்கூடிய அளவில் இந்த அரசு நிச்சயமாக தொடர்ந்து செயல்படும் என்பதையும் நான் உறுதிபட தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு சிறப்பாக நடக்கிற சிறுபான்மையினர் உரிமை தின விழாவும் நிகழ்ச்சியோடு ஏழை பெண்களுக்கு திருமண நிதியுதவி வழங்குகிற நிகழ்ச்சியும் இங்கே மிக சிறப்பாக நடக்கிறது. சிறுபான்மையர் உரிமை தின விழாவிலே நம்முடைய முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். சிறுபான்மையினர் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மையினர் சமுதாயத்திற்கு வேண்டிய பாதுகாப்பு மட்டுமல்ல, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு நலத்திட்ட உதவியை வழங்க சொல்லி தமிழ்நாடு எங்கும் அரசாங்கத்தின் உத்தரவு வந்து எங்களை போன்ற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பொதுவாக உங்களுக்கு இன்றைக்கு தாலிக்கு தங்கம் வழங்குகிற நிகழ்ச்சியும் இங்கே நாங்கள் வழங்கவிருக்கோம். சமுதாயத்தில் அடித்தட்டில் இருக்கும் மக்கள் முன்னேற வேண்டும், மேலே வர வேண்டும் என்ற எண்ணம் முதலமைச்சருக்கு இருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு இன்றைக்கு தையல் மிஷின் போன்ற அந்த உபகரணங்களை உங்களுக்கு வழங்கி நீங்கள் உங்கள் காலாலே நிற்கக்கூடிய அளவிற்கு உங்களை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள். அதே ஒரு 8 கிராம் தாலிக்கு தங்கம் இன்றைக்கு விலை என்னவென்று தெரியும், 1 லட்சம் ரூபாய். இன்றைக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மனமும் வந்து நம்முடைய ஊரில் இன்றைக்கு 146 பேருக்கு இன்றைக்கு தாலிக்கு தங்கம் வழங்கவிருக்கிறோம். இதைதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்காக செய்கிறார்கள். கீழே இருக்கிற நீங்கள் சிரமங்களை தவிர்த்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற ஒரு நல்ல முதலமைச்சர் கிடைத்திருக்கிறார்கள். அவருக்கு நீங்கள் அத்தனை பேரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அதைத் தொடர்ந்து சார்பாக படிப்பிகை தொடர்ந்து முத்துலட்சுமி தீபாகுமார்